ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து பண்ற மாதிரி ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது யாரு தராங்க, எதை பத்தியான ஒரு ஒர்க்குங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப். ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்க இந்த பேஜ்லயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இந்த ஒரு ஜாப்ல உங்களுக்கான ஒர்க் அண்ட் எவ்வளோ நாள் நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும் அண்ட் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரியேட்டிவ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப். ஸோ கம்பெனி நேம் இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப். பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ஹவர்ஸ் பர் டே. ஸோ 9 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா 2 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ ஷூட் அண்ட் ரீல் ஷூட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமோட் ப்ளஸ் ஃபீல்ட் விசிட் மிக்ஸ் இன்டர்ன்ஷிப்புங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் நீங்கள் வெளியே போய் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாப். ஸோ எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கான ஸ்டீபன் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 8Kலேருந்து 10K வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்துங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணியே இந்த ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஒரு ஜாப்ல உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது உங்களோட ஒர்க் என்னங்கிறது இப்போ கிளியராக பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 1 by 1 கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வெளியே போயிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீல்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்வா மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி கிரியேட்டிவ் டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோர் மேனேஜர் கிட்ட கோஆர்டினேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும், நல்லா இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்க முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் அண்ட் ரிக்வயர்ட் என்னன்னு பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேப்கட், இன்ஷாட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கேன்வால நாலேஜ் வந்து இருக்கணும். சோசியல் மீடியா ட்ரெண்ட் அவேர்னஸ் வந்து பண்ணணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஸோ போட்டோகிராஃபி அண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லேப்டாப் ப்ளஸ் குட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கணுங்கிறத கம்பல்சரியாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்புக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு இப்போ பார்த்தலாம். ஸோ கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் மார்க்கெட்டிங் மீடியா பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டென்ட் கிரியேஷன் பண்ண தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஃபுல் டைம் ஆஃபர் சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெஸ்யூமை பில்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப்புங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க வீட்டிலேருந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2 நாள் நீங்கள் வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ 9 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் கேட்டிங்கன்னா 3 மந்த்துங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேஜஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஜாப்ல எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வெப்சைட்ல வந்துட்டு இந்த ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி யாராவது வந்துட்டு அமௌண்ட் கேட்டாலும் நீங்க அத வந்து தாராளமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இது கிரியேட்டிவ் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கன்டென்ட் கிரியேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சூப்பர்வான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா ரீச் ஆகும். நீங்களும் ஒவ்வொரு ஜாப் பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.